ஹாய், ஹலோ, வணக்கம். இது என்ன சமையலோ? நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிக்கிழங்கு சாதம் செய்ய போறோம். அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வள்ளிக்கிழங்கு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 2 கப், துருவிய வள்ளிக்கிழங்கு 1 கப், வேக வைத்த பட்டாணி, காய்ந்த மிளகாய் 4, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வள்ளிக்கிழங்கு சாதம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த வள்ளிக்கிழங்கு இந்த சாதம் இந்த இது வந்து ரொம்ப ஈஸிங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து அந்த புளிச்சாதமோ தயிர் சாதம் செய்கிற மாதிரி தான், ரொம்ப குயிக்காக செஞ்சுலாம். ஆனால் சாதம் ரெடியாக இருக்கணும். அதே நேரத்தில் வள்ளிக்கிழங்கு என்னென்னா, நம்ம வந்து லைட்டாக தொலியை வந்து சீவிட்டு, அதாவது தோல் பகுதியை எடுத்துட்டு குக்கரில் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, குக்கர்லேயோ இல்லை இட்லி வேக வைப்போம் இல்லையா, அந்த இதில் வந்து வச்சுட்டு ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கு அப்புறம் அதை வெளியில் எடுத்துட்டு நம்ம இந்த குக்கிங்கை வந்து செய்யணும். இப்போ அந்த வள்ளிக்கிழங்கு நீங்கள் வந்து வேக வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு இருக்கும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வள்ளிக்கிழங்க நீங்கள் வந்து வேக வைக்காமல் அப்படியே தோலோட நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா, மோர் தென் வந்து 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் ஸ்டேயாக இருக்கும். அதனால் ஆனால் இந்த வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சீசனல் வெஜிடபிள். எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது. பொங்கல், அந்த மாட்டுப்பொங்கல், இந்த தைப்பொங்கல்லாம் வருது இல்லையா, அந்த டைமில் தான் எப்போவுமே இந்த வள்ளிக்கிழங்கு வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து கிடைக்காது. அந்த கிடைக்கிற டைமில் அது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வள்ளிக்கிழங்கு சாதத்தை நம்ம செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு. இது வந்து கடலைப்பருப்பு வந்து நிறைய சேருங்க. ஏன்னா அந்த ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச்சினஸ் வரும். அதனால் நான் கடலைப்பருப்பையும் சேர்த்தாச்சு. இதில் காஞ்ச மிளகாய், இதோட கருவேப்பிலை. நீங்கள் வந்து இந்த கடலைப்பருப்பு அந்த கருவேப்பிலை சேரும்போது ஒரு சூப்பரான ஒரு மனம் வரும். இதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா, கடையில் போனீங்கன்னா கருவேப்பிலை வாங்கும்போது என்ன சொல்லுங்கன்னா, நாட்டு கருவேப்பிலை கேளுங்க. அதாவது சில கருவேப்பிலெல்லாம் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் இலை பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக அள்ளி கொடுப்பாங்க. அதில் வந்து ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. நாட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலையாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கும். அதில் போகும்போது நீங்கள் கருவேப்பிலை வாங்கினீங்கன்னா எப்போவுமே அந்த சின்னதாக இருக்கிற கருவேப்பிலையை பார்த்து வாங்க. அதுதான் வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போது இந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, வள்ளிக்கிழங்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அந்த மஞ்சப்பொடியுடைய அந்த வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வேக வச்சிருக்கிற இந்த சாதத்தை இதில் அப்படியே சேர்த்துடலாம். நேரத்தில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம். இப்போ நம்மளுடைய வள்ளிக்கிழங்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து இந்த வள்ளிக்கிழங்கும் நான் சொன்ன மாதிரி சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இதை வந்து நீங்கள் குருமா வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டா கூட இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். வள்ளிக்கிழங்கு சாதம் செய்முறை: முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெய் சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு
கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பிறகு பட்டாணியும் சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு அந்த மஞ்சப்பொடியுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வேக வச்சு துருவி வச்சிருக்கிற வள்ளிக்கிழங்கை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வேக வச்சிருக்க சாதத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கடைசியில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம். இப்போ ஈஸியான சுவையான வள்ளிக்கிழங்கு சாதம் தயார். இப்போ நம்மளுடைய இந்த வள்ளிக்கிழங்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து வள்ளிக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்து இதே மாதிரி நீங்கள் சீவி நீங்கள் செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா கேரட்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதே நேரத்தில் நீங்கள் வந்து இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னா இதில் வந்து முட்டை சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்குலாம் வதக்கும் போது கொஞ்சம் முட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து செமையாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து வடகறி வச்சு சாப்பிட்டா கூட இது வந்து காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குங்க. வடகறிக்கும் வள்ளிக்கிழங்கு சாதம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து ப்ளைனாக சாப்பிட்டா கூட தயிர் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.